அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்தி தகவல் என்னென்னா பிரதோஷம் உருவான கதை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிரதோஷம் அப்படின்னா பாவங்களை போகக்கூடிய வேலை அப்படிங்கிறது பொருள். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்ச போது முதல்ல ஆழகால விஷம்ங்கிற ஒரு விஷம் தோன்றுச்சு. தேவர்கள் உட்பட அகிலம் முழுவதும் ஆழகால விஷத்தோட வெண்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து கருணை கொண்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை தாமாகவே ஏற்றுக்கொண்டார். அப்போது சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்றபோது நஞ்சுண்ட பரமனோட மூச்சுக்காற்றுப்பட்டு தேவர்கள் அனைவரும் மயங்கினார்கள். தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த நச்சுக்காற்றை உள்வாங்கி தூய காற்றை வெளியிட்டார். இதனால் தேவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர். பிரதோஷ நேரம். வளர்பிறை, தேய்பிறை ஆகிய திரையோதசி திதிகளில் அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறதுங்க. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமே பிரதோஷ நேரமாகும். இந்த நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது அனைத்து தோஷங்களையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி தரும். சனிப்பிரதோஷத்தின் சிறப்புகள். சிவபெருமான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நஞ்சினை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிறை திரையோதசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என சிறப்பிக்கப்படுகிறது. சனிப்பிரதோஷத்தில் விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம். சனிதோஷமும் விலகும். மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனிப்பிரதோஷம் பன்மடங்கு பலன்களை அளிக்க வல்லதுங்க. அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றது. சனிப்பிரதோஷத்தின் போது கிரிவலம் வந்தால் பிறவிப்பிணி அகலும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். வழிபடும் முறை. பிரதோஷ நாளன்று காலை கடன்களை முடித்துவிட்டு வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்து சிவநாம வழிகளை படிக்கலாம். மாலையில் பிரதோஷ வேளையில் அருகிலுள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவன், பார்வதி, நந்தி தேவருக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகுந்த பலனை அளிக்கும். அன்றைய நாளில் அவரவர் உடல்நிலைக்கேற்ப எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் உணவு அருந்திவிட்டு விரதத்தை முடிப்பது நல்லது. நந்திதேவரின் சிறப்புகள். பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய ஆழகால விஷத்தை கண்டு அஞ்சு நடுங்கிய தேவர்கள் அபயம் வேண்டி சிவபெருமானை அணுகும் முன் நந்திதேவரை வழிபட்டனர். அதனால் பிரதோஷ வேளையில் முதலில் நந்திதேவரை வணங்கி அவரின் அருள் பெற வேண்டும். மேலும் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார். எனவே நந்திதேவரை வழிபட்டு விட்டு அவருடைய 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். அருகம்புல் மாலையிலும் வில்வ இலைகளாலும் நந்திதேவரை அலங்கரித்து நெய்விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. அரிசி, வெல்லம் கலந்த காப்பரிசியை நந்திதேவருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிரதோஷ பிரதட்சணம் செய்யும் முறை. பிரதோஷ வேளையில் முதலில் நந்திதேவரை வணங்க வேண்டும். பின்னர் நந்திதேவரின் 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும். அப்பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று திரும்ப வேண்டும். திரும்பி வழக்கம் போல பிரதட்சணமாக சிவலிங்கம் சன்னதியை வலம் வந்து அபிஷேக நீர் விழும் தொட்டியை கடந்து விடாமல் வந்த வழியிலேயே திரும்ப பிரதட்சணமாக சென்று மூலவரையும் நந்திதேவரையும் வணங்க வேண்டும். இதை சோமசூத்திர பிரதட்சணம் என்று சொல்வார்கள். இதுபோல் 3 முறை செய்தால் பிரதோஷ பிரதட்சணம் பூர்த்தியாக சிறந்த பலன் கிடைக்கும். குறிப்பாக கடன் தொல்லை தீர பிரதோஷ வழிபாடு கடைபிடிக்கப்படுகிறது. அபிஷேக பலன்கள். சிவராத்திரி அன்றும் பிரதோஷ காலங்களிலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது விசேஷமான ஒன்றாகும். பால், நெய், தேன், சந்தனம், தயிர், நல்லெண்ணெய் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் நம் குறை தீர்க்கும் சக்தி அதிகம் உண்டு. எந்தெந்த பொருள்கள் மூலம் அபிஷேகம் செய்வதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை காண்போம். சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்ய குழந்தை வரம் கிட்டும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும். கடன் தொல்லைகள் தீர அரிசி மாவால் அபிஷேகம் செய்யலாம். வேலை வாய்ப்பு அமைய சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யலாம். சர்க்கரை அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அளிக்கும். குடும்ப நலன் காக்க ஈசனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்யலாம். மரண பயம் நீங்க எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்யலாம். ஆரோக்கியம் காக்க பாலால் அபிஷேகம் செய்யலாம். சகல ஐஸ்வர்யம் கிடக்க பஞ்சாமிர்த அபிஷேகம். வாழ்வில் முக்தி கிட்ட நெய் அபிஷேகம். இது போன்ற அபிஷேகம் செய்வதன் மூலம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என ஐதீகமாக உள்ளது. முறையான வழிபாட்டை முடித்து சிவபெருமானின் இறையில்லா அருளை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம்.